அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மகத்தான கருணையால் 16ஆம் நாள் நோன்பு வைத்த நிலையில் ஜும்ஆ தொழுகை நிறைவு செய்வதற்காக அல்லாஹின் மஜ்லிஸிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹின் மாபெரும் கருணையினால் ரஹமத்தினுடைய முதல் பத்தை நிறைவு செய்து மக்பிரத்தினுடைய 2ஆம் பத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரஹமத்தை பெற்ற மேன்மக்களில் ஒருவராக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அவனுடைய மகத்தான மன்னிப்பை பெற்றவர்களாக நம் அனைவரையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே எந்த நெருக்கடியும் மற்ற அமைதியான வாழ்வு வேண்டும் என்பதே உச்சபட்ச லட்சியமாக இருக்கும். உலகில் அமைதி வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு உயிரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. உலகில் நிகழும் அமைதியின்மை தனி மனித அமைதியை பாதிக்கிறது. தற்போதைய நாம் வாழும் காலத்தில் அமைதியின்மை ஏற்படுவதற்கு, அமைதி இல்லாமல் போனதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவதாக உலக நாடுகள் இடையே நடைபெறும் போர். இதற்கு நம்முன் சாட்சியாக நிற்கும் காசா பெரும் சான்று. அதே போல இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் உச்சத்தில் இருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்திய வண்ணம் இருக்கின்றன. அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் சரமாரியாக ஏவுகணை வீசி வருகிறது. இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள பல்வேறு நாடுகளின் மீதும் ஈரான் ஏவுகணை மழைகளை பொழிந்து வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் வசிக்கும் மக்கள் கடும் அச்சத்தில் இருக்கிறார்கள். இந்த போர் எப்போதுதான் முடிவுக்கு வருமோ, எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்கிற அச்சம் நிலவுகிறது. ஆனால் தற்போதைக்கு இந்த போர் தணிவதற்கான அறிகுறிகளே தென்படவில்லை. ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என கூறுகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதுவரை இல்லாத பெரும் படையையும் தாக்குதலையும் பார்ப்பீர்கள் என்று எச்சரிக்கிறது. போர் பதற்றம் அதிகரிக்கும் சூழலில் அமெரிக்க அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்கர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வெளிநாடுகளில் வசிக்கும் பிற நாட்டவர்களுக்கும் இது அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விமான போக்குவரத்து பாதிப்புக்குள்ளாகி இருப்பதால் அதிகமான மக்கள் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். ஆங்காங்கே விழும் குண்டுகளின் சப்தம் அதனால் ஏற்படுகிற மன உளைச்சல் நிம்மதியை இழக்க செய்திருக்கிறது. இந்த போர் நீடிக்குமானால் உலக நாடுகள் மிகப்பெரிய விலைவாசி உயர்வை சந்திக்க நேரிடும் என பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அருமையானவர்களே, உலக நாடுகளிடையே போர் வன்முறை ஏற்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஏனென்றால் அமைதியே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கை கொடுக்கும். 2ஆம் உலகப் போரின் உச்சகட்டத்தில் ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டுகள் போடப்பட்டு பேரழிவை சந்தித்த போதுதான் அமைதியின் தேவையை, நிதர்சனத்தை ஜப்பான் மட்டுமல்ல மற்ற உலக நாடுகளும் உணர்ந்தன. முன்பெல்லாம் நாடுகள் கொள்கைக்காக போரிட்டன. ஆனால் இன்றோ எல்லைக்காகவும் தமது இருப்பை காட்டிக்கொள்ளவும் இன அழிப்புக்காகவும் போரிடுகிற நிலையை பார்க்கிறோம். போருக்கான எல்லைகளை வகுக்க முடியாத அளவுக்கு ஓய்வின்றி போராடி கொண்டிருக்கின்றன. உலகில் மக்களின் அமைதியை கெடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த போர்கள்தான். எனவே போரற்ற வாழ்வுதான் மக்களுக்கான அமைதிக்கு உத்தரவாதம் அளிப்பதாக இருக்கும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. பரஸ்பரம் சக மனிதர்களிடையே ஏற்படும் கசப்புணர்வுகள், காழ்ப்புணர்ச்சி, குடும்பங்களிடையே ஏற்படும் மனக்கசப்புகள், இருவேறு பிரிவினரிடையே உருவாகும் புரிதலற்ற சூழல்கள் போன்றவைகளாலும் மக்கள் அமைதியை இழந்து தவிக்கிற நிலையை பார்க்கிறோம். மக்களின் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கும் இதுபோன்ற காரணிகளில் இருந்து
மக்களை விடுவித்து உலகம் முழுவதும் அமைதியை நிலவச் செய்வதுதான் ஒவ்வொரு மனிதருக்கான உன்னத தேவையாக இருக்கிறது என்பதை மறுக்க முடியாத உண்மையாகும். இத்தகைய அமைதியின்மையில் இருந்து மக்களை விடுவித்து அமைதி, சாந்தி, நிம்மதி தவழும் வாழ்க்கையின் மகத்தான ஒரு வாழ்க்கையின்பால் அழைத்து செல்லும் ஆற்றல் இந்த உலகில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மட்டுமே இருக்கிறது என்பதை நாம் விளங்கிடவும் உலகத்திற்கு விளக்கிடவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை சந்திக்கும் போது கூறுகிற முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்கிறோம். சாந்தியும் சமாதானமும் உங்களின் மீது அமைதி நிலவட்டும் என்பதாக சொல்கிறோம். அவர் மறுமுறையில் நமக்கு முஹம்மன் சொல்கிற போது அலைக்கும் அஸ்ஸலாம், நீங்களும் அமைதியாக இருக்க வேண்டும், உங்களின் மீதும் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் என்பதாக சொல்கிறார். இப்படி எல்லா நிலைகளிலும் சாந்தியை, சமாதானத்தை விரும்புகிற, அமைதியை விரும்புகிற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். சண்டையா சமாதானமா என்று வந்தால் சாந்தியும் சமாதானம் நிறைந்த அந்த இறைவன் சமாதானத்தையே முன்னிறுத்துகிறான். அவர்கள் சமாதானத்தின் பக்கம் சாய்ந்து இணங்கி வந்தால் நீங்களும் அதன் பக்கம் சாய்ந்து விடுங்கள் என்பதாக குர்ஆனினுடைய 8வது அத்தியாயம் 61வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போரில் ஒரு எதிரியை துரத்தி செல்கிறார்கள். அந்த எதிரிக்கு பக்கத்திலே போய் அந்த எதிரியை கொல்லுவதற்காக வேண்டி ஆயுதத்தை உயர்த்திய போது அந்த கணத்தில் அந்த எதிரி சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் முஸ்லிமாகிவிட்டேன், சமாதானத்திற்கு உட்படுகிறேன், என்னை விட்டுவிடுங்கள் என்பதாக சொன்னார். ஆனால் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. அந்த மனிதரை கொலை செய்து விட்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தி கொண்டு வரப்படுகிறது. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸாமா அவர்தான் கலிமா சொல்லிவிட்டாரே, இஸ்லாத்தில் தன்னை இணைத்து கொண்டாரே, சமாதானத்தை விரும்பினாரே, போர் வேண்டாம் என்றாரே, அப்படி இருந்தும் எப்படி நீங்கள் அவரை கொல்லலாம் என்பதாக கேட்டபோது உஸாமா சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உயிர் மீது இருந்த அந்த பயத்தின் காரணத்தினால் தான் அவர் கலிமா சொன்னார், எனவே தான் அவரை விடக்கூடாது என்று நான் கொன்றுவிட்டேன் என்று உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸாமாவை மிக அதிகமாக கடிந்து கொண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் உஸாமா, அவர் உண்மையில் ஈமான் கொள்ளவில்லை, இஸ்லாத்தை தழுவவில்லை என்பதை அவருடைய உள்ளத்திற்குள் ஊடுருவி போய் நீங்கள் பார்த்தீர்களா? நெஞ்சத்தை பிளந்து பார்த்தீர்களா? அவர் கலிமா சொல்லி சமாதானத்திற்கு வருகிற போது அவரை நீங்கள் உயிரோடு ஹயாத்தாக விட்டிருக்க வேண்டாமா? அதற்கு பிறகும் எப்படி நீங்கள் அவரை கொல்லலாம் என்பதாக சொல்லி இந்த சமூகத்திற்கு அமைதி வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி தருகிறார்கள். போர்க்களத்தின் சமாதானத்திற்கான சூழல் உருவாகும் போது அதுவே ஒரு முஸ்லிமின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இஸ்லாமிய எதிரிகளால் இஸ்லாத்தின் மீது வன்முறை சாயம் பூசப்படுகிற நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். தீவிரவாத முத்திரை குத்தப்படுகிறது. இன்றைய ஊடகங்களில் ஒரு தனி மனிதன் செய்யும் தவறில் அவன் சார்ந்திருக்கும் மதம் முன்னிலைப்படுத்தப்பட்டு வஞ்சிக்கப்படுமானால் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அருமையானவர்களே, இஸ்லாம் உலக மக்கள் அனைவருக்கும் நிம்மதியளிக்கும் மார்க்கம் என்ற கருத்தை தன்னுடைய பெயரிலேயே தாங்கி இருப்பதால் பிறருக்கு துன்பம் தரும் எந்த செயலையும் இஸ்லாம் அனுமதிப்பதும் இல்லை, அங்கீகரிப்பதும் இல்லை. எனவே எவரையும் அச்சுறுத்தும் விதமாக கூட நடந்து கொள்ள ஒரு முஃமினுக்கு இந்த மார்க்கம் அனுமதி கொடுக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் முஸ்லீமாகவே இருக்க முடியாது, அவன் முஸ்லீமே இல்லை, அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது
கீல சஹாபாக்கள் கேட்டார்கள், வமன் யா ரசூலல்லாஹ், யாரை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள் நபியே என்பதாக கேட்கிற போது, கால அல்லதீ லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு, எவனுடைய நாச வேலைகளில் இருந்தும் தொந்தரவுகளில் இருந்தும் அவனுடைய அண்டை வீட்டார் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவன் முஃமினே இல்லை என்று பதிலளித்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் உண்மையான முஃமின்களாக முஸ்லிம்களாக எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அங்கீகரிக்கிறார்கள் என்று சொன்னால், பிற மதத்தை சார்ந்தவர்கள், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்லது நம்மோடு இருப்பவர்கள், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள், இந்த மனிதரோடு நான் இருக்கிற போது பாதுகாப்பாக உணர்கிறேன், இந்த பாயோடு இருக்கிற போது நான் மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறேன், அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார், நீதமாக நடந்து கொள்வார், அநீதமாக நடந்து கொள்ள மாட்டார், இறைவனுக்கு பயந்து வாழக்கூடியவர் அவர் என்றெல்லாம் நம்மை குறித்து பிற சமூகத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள், நம்முடைய உறவுகள் நம்மின் மீது பாதுகாப்பு உணர்வோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்பொழுதுதான் நாம் உண்மையான முஃமின்களாக முஸ்லிம்களாகவே இருக்க முடியும் என்பதாக சான்றளிக்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகவும் மிருதுவான அணுகுமுறையே இஸ்லாத்தை வளர்ச்சி பாதைக்கு இட்டு சென்றதாக அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகவே நீர் அவர்களிடம் மென்மையாக கனிவாக நடந்து கொள்கிறீர். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவ்லிக், சொல்லில் பேசுவதில் நீர் கடுகடுப்பானவராகவும் கடின சித்தமுடையவராகவும் இருந்திருப்பீர்களானால் அந்த மக்களும் சமூகத்தை விட்டு மிரண்டு ஓடியிருப்பார்கள் என்பதாக குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 159வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவேதான் மதீனா நகரம் நற்குணத்தால் வெற்றி கொள்ளப்பட்டது என சஹாபாக்கள் கூறுகிறார்கள். இஸ்லாம் கடந்து வந்த பாதைகளில் அதிகமான போர்க்களங்களை சந்தித்திருக்கலாம். அது மட்டுமே இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கான அளவுகோல் அல்ல, அதற்கு சில நியாயமான காரணங்களும் உண்டு. இஸ்லாம் நடத்திய யுத்தங்கள் யாவும் திணிக்கப்பட்டவையே தவிர தீர்மானிக்கப்பட்டதல்ல என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். தற்காப்பு யுத்தங்கள் தானே தவிர விரும்பி நடத்தியதல்ல. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நமக்கு நடுநிலையான பார்வை தேவைப்படுகிறது. முதலாவதாக, ஒரு உயிரின் மதிப்பு என்ன என்பதில் இஸ்லாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ, எவரொருவர் ஒரு ஆன்மாவை, ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைப்பவரை போலாவார் என்பதாக குர்ஆனினுடைய 5வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். மனிதன் மட்டுமல்ல, தேவையில்லாமல் ஒரு சிறிய உயிரினத்தை கொலை செய்வதை கூட இஸ்லாம் அனுமதிப்பதில்லை. அது ஒரு சிறிய சிட்டுக்குருவியாக இருந்தாலும் சரி. மன் கதல உஸ்ஃபூரா ஃபமா ஃபௌகஹா பிகைரி ஹக்கிஹா ஸஅலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அன்ஹா யௌமல் கியாமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தேவையில்லாமல் முறையின்றி ஒருவர் ஒரு சிட்டுக்குருவியை கொன்று விடுகிறார் என்று சொன்னால் அது குறித்தும் நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், கருணை காட்டுங்கள் என்பதாக கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, சொல்ல போனால் போர் என்ற வார்த்தையே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் என்பதுதான் உண்மை. ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பேரப்பிள்ளை பிறந்திருக்கிறது என்கிற செய்தி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தையை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். அங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். பேரப்பிள்ளையை பார்க்கிறார்கள், கையில் தூக்குகிறார்கள். இந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்பதாக கேட்கிற போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஹர்ப் என்பதாக பெயர் வைத்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போர்னா ரொம்ப பிடிக்கும். ஹர்ப் என்றால் போர் என்பதாக பொருள். குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற போது அழகிய பெயரையே வையுங்கள் என்பதாக கற்றுத்தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன போர், சண்டை, சச்சரவு என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள், இந்த பெயர் வேண்டாம் என்பதாக சொல்லி ஹசன் என்பதாக பெயர் வைத்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அதற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இரண்டாவதாக ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த பேரப்பிள்ளையை பார்ப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது கேட்டார்கள், இப்பொழுது என்ன பேர் வைத்திருக்கிறீர்கள்? அப்பொழுதும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹர்ப் என்பதாக பெயர் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் அலிக்கு பிடித்தமான பெயர் அந்த ஹர்ப், போர் என்பது. இப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, ஹர்ப் போர் என்கிற பெயரளவில் கூட அந்த வன்முறை என்பது இருக்கக்கூடாது. எனவே ஹுசைன் என்பதாக பெயர் வையுங்கள் என்பதாக பெயர் சுட்டினார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவதாகவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பிள்ளைக்காவது நாம் ஹர்ப் என்பது பெயர் வைப்போம் என்பதாக சொல்லி அந்த பிள்ளைக்கும் ஹர்ப் என்பதாகவே பெயர் வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், பெயரை கேட்டார்கள். இல்லை இல்லை, கூடாது என்பதாக சொல்லி மூன்றாவதாக பிறந்த அந்த குழந்தைக்கு முஹ்சின் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் சூட்டினார்கள். குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற போது அழகிய பெயரை வைக்க வேண்டும் என்பதாக கற்றுத்தந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தில், இந்த சமூகத்தில் பெயரளவில் கூட வன்முறை என்பதை இருக்கக்கூடாது என்பதை இந்த சமூகத்திற்கு உணர்த்தி தருகிறார்கள். அருமையானவர்களே, பொதுவாக தனி மனித அமைதியே உலக அமைதிக்கு வித்திடுகிறது என்பதாக சொல்லப்படும். இன்றைக்கு தனி மனித அமைதிக்கு எவ்வளவு பங்கம் விளைவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு வாழுகிற சக மனிதர்களை நாம் எவ்வளவு காயப்படுத்துகிறோம். நம்முடைய கடுமையான வார்த்தைகளால் எத்தனை பேருடைய உள்ளங்களை நாம் உடைத்து விடுகிறோம். நம்மோடு வாழுகிற சக மனிதர்களுடைய தவறுகளை மன்னிப்பதற்கு நாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் மூலமாக சமூகத்தில் ஒற்றுமையில்லாத ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிஸ்ர் தேசத்தினுடைய மன்னராக வீற்றிருக்கிற போது பஞ்சகாலத்தில் உணவு தேவைகளை, தானியங்களை பெறுவதற்காக வேண்டி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய அரசவையில் வந்து நிற்கிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் விளங்கி கொண்டார்கள், வந்திருப்பவர்கள் தங்களுடைய சகோதரர்கள் தான். எப்படிப்பட்டவர்கள்? தான் சிறு குழந்தையாக இருக்கிற போது, சிறுவராக இருக்கிற போது பாலும் கிணற்றில் தூக்கி போட்டவர்கள் இந்த சகோதரர்கள். பாசத்திற்குரிய தந்தையோடு இருக்க விடாமல் பிரித்தவர்கள், தந்தையையும் பிள்ளையையும் பிரித்த பாவிகள் இந்த சகோதரர்கள் என்பதை அறிந்தும் கூட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் ஒரு தேவையோடு அவர்கள் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களை பழி வாங்கி இருக்கக்கூடும், அவர்களை குத்தி பேசி இருக்கக்கூடும். நீங்க எப்படியெல்லாம் என்னிடத்துல நடந்து கொண்டீங்க, பாப்பாவை என்னையும் நீங்க பிரிச்சுட்டீங்களே, என்னை கொல்லுவதற்காக வேண்டி பாலங்கணத்துல கொண்டு போய் போட்டீங்களே, ஓனாய் சாப்பிட்டுட்டு போயிட்டுன்னு பாப்பாட்ட போய் பொய்லாம் சொன்னீங்களே என்றெல்லாம் சொல்லி அந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவர்களுக்கான உதவியை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும், அவர்களை சிறைவாசம் பிடித்திருக்க முடியும். ஆனால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதை பற்றி எதுவும் பேசவில்லை என்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்தார்கள் என்பது மாத்திரமல்ல, அந்த மிஸ்ர் தேசத்தினுடைய அரசவையில் அமர வைத்து அழகு பார்த்தார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்று சொன்னால், இந்த சமூகத்திற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா உணரத் தருகிறான், எந்த ஒரு தவறுகளாக இருந்தாலும் சகோதரர்கள், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு செய்துவிட்ட அந்த துரோகத்தை, அந்த தவறை மன்னிப்பதற்கு இன்றைக்கு நாம் தயாராக இல்லை. மன்னித்து பழகுங்கள். இந்த மார்க்கம் அமைதியை விரும்புகிற மார்க்கம், சண்டை சச்சரவுகளை விரும்புகிற மார்க்கம் இல்லை என்பதை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக உணர்த்துகின்றான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். சிறையில் இருக்கிற போது சிறை கைதிகள் அவர்கள் கண்ட கனவை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்துல சொன்ன அந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த 2 சகோதரர்களில் சிறைவாசிகளில் ஒருவருக்கு சொன்னார்கள், உன்னுடைய கனவுக்கு விளக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, நீ விடுதலையாகி இங்க இருந்து வெளியில போயிருவ, உனக்கு கவர்மெண்டினுடைய வேலை கிடைக்கும், அரசருக்கு பக்கத்திலேயே அமருகிற பாக்கியம் உனக்கு கிடைக்கும். அப்படி அந்த அரசருக்கு பக்கத்துல நீ இருக்கிற போது என்னைய பத்தி அந்த அரசர்கிட்ட எடுத்துட்டு சொல்லு,
அப்படி சொல்கிற போது இந்த மாதிரி நிரபராதி அந்த யூசுப் அவரை இப்படி மாட்டிக்கிட்டாரு, அவரை நீங்க விடுதலை செய்யுங்கள் என்கிற இந்த செய்தியை நீ அந்த அரசரிடத்திலே எடுத்து சொல்லி என்னை வெளியே வருவதற்கு, நான் விடுதலையாகுவதற்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்பதாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த சகோதரரிடத்தில், அந்த சிறை கைதி இடத்தில் சொல்லி அனுப்பினார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கண்ட அந்த கனவின்படி அந்த சகோதரர் வெளியே வருகிறார். அந்த கவர்மெண்டினுடைய வேலையும் அவருக்கு கிடைக்கிறது. அவர் அரசருக்கு பக்கத்திலேயே பணி செய்கிறார். ஆனா வெளியே வந்தப்போ அவர் மறக்கடிக்கப்பட்டார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியையே அவர் மறந்துட்டாரு. அந்த மன்னரிடத்தில் அவர் சொல்லவில்லை. காலங்கள் உருண்டோடுகிறது. வரலாறு நமக்கு சொல்லித்தரும், குர்ஆன் பேசுகிறது. அதனாலேயே பல வருடங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இன்னும் அதிகமாக சிறைவாசத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நேரத்தில் தான் அந்த மன்னர் ஒரு கனவொன்றை காணுகிறார். அந்த கனவுக்கான விளக்கம் யார் சொன்னதும் அவருக்கு திருப்தியானதாக இல்லை. இந்த கனவுக்கான விளக்கத்தை யாரிடத்தில் பெற முடியும் என்பதாக அந்த மன்னன் புலம்பி வருகிற அந்த சமயத்தில் தான் இப்பொழுது அந்த அரசரோடு இருக்கிற இந்த சிறை கைதியாக இருந்த இந்த மனிதருக்கு, சகோதரருக்கு ஞாபகம் வருகிறது. அடடா, நம்முடைய கனவுக்கு சிறையில் இருந்த அந்த யூசுப் தானே விளக்கம் சொன்னார், அவரை நாம் மறந்து விட்டோமே என்பதாக சொல்லி இப்பொழுது அந்த மன்னரிடத்திலே விஷயத்தை சொல்ல, இந்த மாதிரி சிறையில ஒரு கைதி இருக்கிறாரு, அவர் சொன்னா கரெக்டாக இருக்கும் என்பதாக சொல்கிற போது அவரிடத்தில் இந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்டு வாருங்கள் என்று அந்த மன்னர் அனுப்பி வைக்கிற போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் அந்த சிறை கைதி போய் நின்ற அந்த நேரத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நினைத்திருந்தால், உன்ட்ட என்னப்பா சொல்லிவிட்டேன், நீ பழச மறந்துட்டிய, நான் உன் கண்ட கனவுக்கு நான் விளக்கம் சொல்லி அந்த மன்னரிடத்திலே போய் என்னை குறித்து என்னுடைய விடுதலைக்காக பேசுன்னு சொல்லி அனுப்புறேன், உனக்கு நான் உதவி செஞ்சேன், என்னை நீ மறந்துட்டியே என்று ஒரு வார்த்தை கூட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பேசவில்லை. நாம இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைத்தது என்று சொன்னால் குத்தி காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அவர்களுடைய உதவிகளை மறுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அவர்களை பழிப்பவர்களாக நாம் இருக்கிறோம். சண்டைகளையும் சச்சரவுகளையும் இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்ப வாய்ப்பு நமக்கு கிடைக்காதான்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பழச பத்தி பேசல. ஏன் இந்த மாதிரி நான் மன்னர்கிட்ட போய் சொல்லாம விட்டுட்டேன்னு கேட்கல. அவருக்கான அந்த கனவுக்கான விளக்கத்தை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த மார்க்கம் அமைதியின் மார்க்கம், மன்னிப்பை விரும்புகிற மார்க்கம் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு உணர்த்தி தருகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகரத்திற்கு சென்றார்கள். எவ்வளவு கல்லடிகளையும் சொல்லடிகளையும் அவர்கள் வாங்கினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சிறுவர்களின் மூலமாக கற்களை கொண்டு எரியப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியெல்லாம் இரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நடந்து செல்ல முடியவில்லை. இந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலை தடுமாறியவர்களாக ஒரு தோட்டத்தில் போய் அமர்கிறார்கள். அந்த சமயத்தில் அழையா விருந்தாளிகளாக மலக்குகள் வருகை தந்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த தாயிப் நகரத்தையே தலைகீழாக நாங்கள் புரட்டி போட்டு விடுகிறோம். 2 மலைகளுக்கு மத்தியிலே வைத்து இந்த தாயிப் நகரத்து மக்களை நாங்கள் அப்படியே நசுக்கி அழித்து ஒழித்து விடுகிறோம் என்றெல்லாம் அந்த மலக்குகள் சொன்னபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன? வேண்டாம், இன்றைக்கு இவர்கள் அறியாமையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இல்லாவிட்டாலும் இவர்களுடைய சகோதரர்கள் என்னை, இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் என்னை உணர்ந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். இவர்களை மன்னியுங்கள், விடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டார்கள் என்று சொன்னால், இந்த சமூகத்திற்கு, சகோதரர்களுக்கு மத்தியில் அமைதி வேண்டும். அமைதியின்மை இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது, ஒற்றுமை பேணப்பட வேண்டும். அதற்கு நாம் மன்னிக்கிற மனப்பான்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். பழி வாங்குகிற எண்ணத்தோடு ஏதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்து விடாதா? நாம் அந்த மனிதனை பழி வாங்கி விட மாட்டோமா? நம்முடைய வீட்டு வாசலில் வந்து நின்று விட மாட்டானா? அவனை ஒரு கை பார்த்து விடுவேன் என்றெல்லாம் ஆவேச பேச்சுக்கள் மட்டும்தான் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவின் சமயத்தில்
சஹாபாக்களோடு பெருந்திரளாக வருகிற அந்த நேரத்தில் மக்கத்து காபிர்கள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த முஸ்லிம்களும் இந்த மக்காவை வெற்றி கொள்ளப் போகிறார்கள். இந்த மக்காவில் நம்முடைய நிலை என்ன ஆகப் போகிறதோ தெரியவில்லையே. ஏனென்றால் எத்தனையோ சஹாபாக்களை கொன்றிருக்கிறார்கள் அந்த மக்கத்து காபிர்கள். சொல்லனா துன்பங்களை அந்த சஹாபாக்களுக்கு அந்த மக்கத்து காபிர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தால் அவர்களை சிறைவாசம் அனுபவிக்க வைக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தால் அந்த மக்கத்து காபிர்களை கொன்று விடலாம், அவர்களை நாடு கடத்தலாம், அவர்கள் விரும்பியவாறு செய்து கொள்ளலாம், பழிக்கு பழி வாங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஃபதஹ் மக்காவினுடைய சமயத்தில் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அந்த நபி தோழர்களில் ஒருவர் சொன்னார், ஆர்வ மிகுதியால் பேசினார், அல் யௌம யௌமல் மல்ஹமா, இன்றைய நாள், இன்றைய தினம் அந்த மக்கத்து காபிர்கள் நமக்கு எவ்வளவு துன்பங்களை கொடுத்தார்கள், எத்தனை சஹாபாக்களை கொன்று அழித்திருக்கிறார்கள், அவர்களை நாம் இன்றைக்கு சும்மா விடக்கூடாது. அல் யௌம யௌமுல் மல்ஹமா, இன்றைய நாள், இன்றைய தினம் பழிக்கு பழி வாங்கக்கூடிய நாள் என்பதாக ஒரு நபித்தோழர் சொன்ன அந்த வார்த்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதில் விழுந்தது. உடனே தடுத்து நிறுத்தினார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் சொன்னது இந்த வார்த்தை? அல் யௌம யௌமுல் மல்ஹமா, இன்றைய நாள், இன்றைய தினம் பழிக்கு பழி வாங்கக்கூடிய நாள் என்பதாக யார் சொன்னது? இன்றைய நாள், இன்றைய தினம் பழிக்கு பழி வாங்கக்கூடிய நாள் அல்ல. அல் யௌம யௌமுல் மர்ஹமா, இன்றைய நாள், இன்றைய தினம் இரக்கம் காட்டக்கூடிய நாள், அமைதியை விரும்பக்கூடிய நாள், கருணை காட்டக்கூடிய நாள் என்பதாக சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து காபிர்கள் எவ்வளவோ தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்த அந்த மக்களை அனைவர்களையும் பொது மன்னிப்பாக மன்னித்தார்கள் என்பது ஃபதஹ் மக்காவினுடைய வரலாறு என்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை, ஒற்றுமையை விரும்பினார்கள். இந்த சமூகத்தில் அமைதியின்மை இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தினார்கள். அமைதி மார்க்கம் இஸ்லாம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அருமையானவர்களே, பிறர் செய்துவிட்ட தவறுகளை மன்னிக்கிற பக்குவம் நமக்கு வேண்டும். மற்றவர்களின் உள்ளங்களை நாம் உடைத்து விடக்கூடாது. சகோதரத்துவத்திலும் ஒற்றுமையிலும் தான் அமைதி இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் அவன் பயங்கரவாதியாகவோ தீவிரவாதியாகவோ இருக்க மாட்டார். அமைதி மார்க்கம் இஸ்லாம் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் உறக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த புனிதமான இந்த ரமலானினுடைய மாதம் அது வெற்றியின் மாதமாக இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தினுடைய இந்த நாட்கள் அல்லாஹ்வினிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு பெறுகிற தௌபாவினுடைய நாட்களாக அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் செய்துவிட்ட தவறுகள், பாவங்களை எல்லாம் அல்லாஹு தாலா மன்னிக்க வேண்டும் என்பதாக நாம் எதிர்பார்க்கிறோமே. ஆனால் எந்த அளவுக்கு நம்மோடு உறவுகளாக இருக்கிற, சகோதரர்களாக இருக்கிற, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மனிதர்கள் செய்துவிட்ட பாவங்களை மன்னிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மனிதர்கள் செய்துவிட்ட அந்த தவறை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோம். பிற சகோதரர்கள் செய்துவிட்ட அந்த பாவத்தை நாம் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதை ஆணித்தரமாக நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை, பாவ மன்னிப்பை கேட்டு பெறுகிற, நரகத்தில் இருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிற, சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு மாதம், சுவனத்திற்குரியவர்களால் நம்மை ஆக்கிக் கொள்கிற ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் என்பது அது சாதாரணமானதல்ல. வெற்றியின் மாதம் இந்த ரமலானுடைய மாதம். பத்ரினுடைய போர் நடைபெற்றது இந்த ரமலானுடைய 17 தான். நாம் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக, முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணமாக அமைந்தது அந்த பத்ரினுடைய யுத்தக்களம் தான். அதிலே அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே ரமலானுடைய மாதத்தில் தான் பத்ரிலே வெற்றியை கொடுத்தான் என்பது வரலாறு.
ஃபத்ஹ் மக்காவினுடைய வெற்றி கிடைத்தது இதே ரமலானுடைய மாதத்தில்தான். பைத்துல் மக்தஸை சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹித்தீன் யுத்தத்தில் வென்று மீட்டெடுத்தது இதே ரமலானுடைய மாதத்தில்தான். தாத்தாரியர்களை முஸ்லிம்கள் வென்றெடுத்த ஐன் ஜாலூத் யுத்தம் நடைபெற்றதும் இதே ரமலானுடைய மாதத்தில்தான். ஈமானை பலப்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் வெற்றியை தருவான். யா அல்லாஹ், உலகளாவிய அளவிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நீ பாதுகாப்பை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இந்த நாட்டை சார்ந்தவர்கள், இந்த நாட்டை விட்டு, உறவுகளை விட்டு, குடும்பங்களை விட்டு அரபு நாடுகளுக்கு சென்று தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பாயாக. உலகளாவிய அளவிலே பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ரஹ்மானே, யா அல்லாஹ், எந்த மக்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் பாதுகாப்பாயாக. ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்புனல்லாஹ், யா அல்லாஹ், நீயே எங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறாய். ரஹ்மானே, வெளிநாடுகளில் வசித்து வருகிற எங்களுடைய உறவுகளுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக. அச்சமற்ற நிலையை, பயமற்ற நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. போர் பதற்றத்தை தணிப்பாயாக. இயல்பு வாழ்க்கையை திரும்புவதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், யகூதிகள், நஸ்ரானிகள், சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சியை யா அல்லாஹ் நீ முறியடிப்பாயாக. உலக மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து அருள்வாளிப்பானாக. உலகத்தில் அல்லாஹ் தஆலா அமைதியை நிலைபெறச் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.